ஹே ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவை எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணி ஷேர் பண்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கமெண்ட் ஏதாச்சும் இருந்தா, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு தெரியலனாலும் ரிசர்ச் பண்ணி ஆன்சர் பண்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னா ஒரு புத்தகத்தை பத்தி. இந்த புத்தகம் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம். இந்த புத்தகம் என்னன்னா ரிச் டேட் புவர் டேட். இந்த புத்தகத்துடைய ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி. இந்த புத்தகத்தை பத்தி எப்படி ஷார்ட்டா சொல்றதுன்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதுல இருந்து முக்கியமான ராபர்ட் கியோசாக்கி சொன்ன ஒரு 9 பாயிண்ட்ஸை நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளக்க விரும்புறேன். அதனுடையே சேர்ந்து இந்த புத்தகத்தோட இன்னொரு புக் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிச் டேட் புவர் டேட். இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி. ராபர்ட் கியோசாக்கி எப்பவுமே சொல்றாரு அவருக்கு 2 அப்பான்னு இருக்கும். ஒன்னு அவருடைய ஃப்ரெண்டோடைய அப்பா, அதாவது ரிச் டேட். இன்னொன்னு அவருடைய சொந்த அப்பா புவர் டேட். ஏன் அவர் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சு சொல்றாருன்னா, ரிச் டேட் எப்பவுமே ஓப்பன் மைண்டடான திங்கிங் உடையவர், பிசினஸ் மென்டாலிட்டியோட யோசிக்கிறவர், இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சவர். ஆனா புவர் டேட்னு இவர் சொல்ற இவருடைய சொந்த அப்பா எப்படின்னா டிபிக்கல் அப்பாக்கள் மாதிரி, ஈவன் நம்மள மாதிரியே கூட தான். ஒரு வேலைக்கு போறோம், நல்லா படிக்கிறோம், நல்ல ஜாப் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகுறோம், நல்ல சேலரி பேக்கேஜ் நல்லா இருக்குதா, வேலைக்கு போறோம், செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்யறோம், 9 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம். ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். வேற எதை பத்தியும் லேர்ன் பண்ணிக்கிறது இல்ல. அந்த ஜாப் அந்த பிசினஸ் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது இல்ல. நம்மளுக்கு மந்த்லி சேலரி வந்தா போதும். ஒரு ஏஜ்ல கல்யாணம் பண்றோம், குழந்தை குட்டி பெற்றுக்கிறோம், அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிறதுக்கு அப்புறமா ரிட்டையர்ட் ஆகி நம்ம வீட்டுல இருக்கோம் பென்ஷன் வாங்கிட்டு. இது டிபிக்கலான புவர் டேட் கான்செப்ட்ல வருது. இந்த இடப்பட்ட காலத்துல எல்லா லயபிலிட்டிஸையும் வாங்கி வைக்கிறோம். நான் லயபிலிட்டிஸ், அதாவது ரிச் டேட் புவர் டேட் புக்ல ராபர்ட் கியோசாக்கி லயபிலிட்டிஸ்ன்னு எதை சொல்றாருன்னா நம்மளோட வீட்டை கூட தான் சொல்றாரு. ஹவுசிங் லோன் வாங்கி வீடு வாங்கி 20 வருஷம் நம்ம லோன் கட்டிட்டு இருக்கோம்னா ஈவன் தட் இஸ் ஆல்சோ லயபிலிட்டி, தட் இஸ் நாட் அன் அசெட். கார் வாங்குறது லோன்ல வாங்கினா தட் இஸ் நாட் அன் அசெட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. கடன்ல நம்ம எல்லா விஷயங்களையும் வாங்கி, கிரெடிட் கார்டு பில்லு எல்லாமே கடன் தான், எல்லாம் இஎம்ஐ தான். ஸோ அதெல்லாம் நம்ம அசெட்டா கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் கார் நீங்க எதுவா இருந்தாலுமே முதல்ல அவர் சொல்ல விஷயம் என்னன்னா, நீங்க லக்ஸரியான விஷயத்த நோக்கி போவாதீங்க, ஆடம்பரத்தை நோக்கி போவாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ல சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல என்ன முக்கியமா அவர் பிரதானமா சொல்ல வர்றது என்னன்னா, மேக் த மணி ஒர்க் ஃபார் யூ. காசை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைங்க. அதாவது டு நாட் ஒர்க் ஃபார் மணி. காசுக்காக நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, மேக் த மணி ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுலதான் என்ன மொதல் பாயிண்ட் வருது. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன 9 பாயிண்ட்ல இது மொதல் பாயிண்ட் என்னன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி எப்படி நம்மளுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம், கரெக்ட். அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இல்லைங்க. அவரு சொல்றது நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிச்சது தியரிட்டிக்கலா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த, மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்ச ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, மேக்ஸ், இதெல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா படிச்ச விஷயம். எங்கேயாச்சும் எப்பயாச்சும் ஒரு மூலையில அது யூஸ் ஆயிருக்கும். மற்றபடி இவர் சொல்ற ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல ஏன் நம்மளுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுக்கல அப்படின்னா அது சொல்லி கொடுக்குறவங்களுக்கே தெரியாது. ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்ன, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, எது லயபிலிட்டி எது அசெட்னே தெரியாம தான் நம்ம சொசைட்டி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 2வது பாயிண்ட் அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். அதாவது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ன்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியாதனாலதான் ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். அதாவது ரிச்ன்றவர் ஸ்மார்ட்டா அவர் இன்கம் ஒன்னு ஜென்ரேட் பண்றாருன்னா ஆக்டிவ் இன்கம், அவர் ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றாருன்னா, சப்போஸ் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்
நார்மலான பேக்ரவுண்டாவே இருந்துட்டு போட்டுமே, அவன் ரிச் ஆகணும்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா அவனோட இன்கம் வச்சு அவன் அசெட்டை தான் மேக் பண்ணுவான். அசெட்னா இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது, கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் அவன் மணி மேக் பண்ணுவான். ரிச், அதனாலதான் ரிச் ஆகிட்டே போயிட்டே இருக்கான். அந்த மணி மேக் பண்ணி அதுல பல கோடிகள் பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவன் அதுல சம்பாதித்த அவன் முழு பணத்தை போட்டு அவனுக்கு தேவையான லக்ஸரி விஷயங்களை வாங்குவான். முதல்ல அவன் எப்பவுமே ஒரு இன்கம் வருதுன்னா சேவிங்ஸ் போக மீத இருக்கிறது தான் செலவு பண்ணுவானே தவிர்த்து ஆனா மிடில் கிளாஸ் ஆல்வேஸ் மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்கம் வருதுன்னா நம்மளுக்கு எல்லா செலவும் போக மிச்ச மீதி கொஞ்சோண்டு இருந்தா சேவிங்ஸ் பண்றோம். அதனாலதான் ரியல் அசெட், உண்மையான அசெட் என்னன்றது, இது 4வது பாயிண்ட். உண்மையான அசெட் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்காமையே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், செகண்ட் பாயிண்ட் ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர், தேர்ட் பாயிண்ட் ரியல் அசெட், ஃபோர்த் பாயிண்ட் ஹிஸ்டரி ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ். டாக்ஸ் எப்போ முதல்ல செயல்படுத்தப்பட்டதுன்னா 1799 இருந்து 1816 நெப்போலியன் வார் பண்றதுக்காக மக்களிடையே டாக்ஸ் போட்டாராம். அதுக்கப்புறமா 1874 இங்கிலாந்து ஒரு லா கொண்டு வந்தாங்களாம் மக்களிடையே டாக்ஸ் போடுறதுக்கு. அதை பார்த்து 1913 அமெரிக்கா இந்த ராபின்ஹுட் ஸ்டோரி மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து காசை பிடிங்கி ஏழைங்களுக்கு கொடுக்கற கான்செப்டை கொண்டு வந்தாங்களாம். ஏன்னா அந்த ராபின்ஹுட் கதைன்றது முக்காவாசி மிடில் கிளாஸும் புவர் பீப்புளும் நாட்டுல பரவி இருந்தனால ராபின்ஹுட் கான்செப்ட் என்ன, அந்த ராபின்ஹுட் பணக்காரங்க கிட்ட ரிச் பீப்புள் கிட்ட இருக்க மணி எல்லாம் திருடி ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவான். ஸோ அந்த கான்செப்ட்ல படி பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேர் திங்கிங் அண்ட் ஈவன் நவ் தே ஆர் திங்கிங் தட் ரிச்னாலே ஒரு யாரையோ ஏமாத்தி பணம் சம்பாதிச்சவன், அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, அவன் நம்மளுக்கு தரலாமே, அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தனாலே பல பேருக்கு. இப்போ நிறைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு போகலாம், அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், அதை விடுங்க. இப்போதைய கருத்துப்படி அந்த சட்டம் அமெரிக்கா போட ஆரம்பிச்சுதான். ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ரிச் பீப்புள் கிட்ட தான் டாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்களாம். போக போக அந்த நாட்டோடைய ரெவென்யூ கஜானா அதிகமா ஜென்ரேட் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி யார் மெஜாரிட்டியா இருக்காங்கன்னு பார்த்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க, அவங்க தான் நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தான் அதிகமா காசு நம்மளால வாங்க முடியும்னு சொல்லி மிடில் கிளாஸ் பீப்புள் மேலே கடைசியில திணிக்க ஆரம்பிச்சாங்களாம். இதுல கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னு ஒரு புக்கு சொன்னேன் இல்லையா, அதுல ராபர்ட் கியோசாக்கி 4 டைப் ஆஃப் இன்கம் ஜெனரேட்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. 4 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காரு. என்னன்னா ESBI, அதாவது எம்ப்ளாய்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இதுல எம்ப்ளாயியா இருக்கவன் 40% ஆஃப் அவனுடைய இன்கம் டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றான். செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கவன் 50% ஆஃப் இன்கம் அவனோட டாக்ஸ்க்காக பே பண்றான். பிசினஸ் பண்றவரு வெறும் 20% தான் பே பண்றாரு. ஆனா இன்வெஸ்ட் பண்றவரோ, இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற கான்செப்ட்ல இருக்கவரோ ரொம்ப அதிகபட்சமா டாக்ஸ் பே பண்றதே கிடையாது. எதனால அப்படின்னா கவர்மெண்ட் அந்த மாதிரி சலுகைகளை தான் ஒவ்வொருத்தருக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கு. இதுல பிசினஸ் 20% டாக்ஸ் பே பண்றாங்க. பிசினஸ் அவங்க தானே பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, பிசினஸ் பண்றவங்க தானே அப்படின்னா. ஆனா அவங்களாலதான் கவர்மெண்டோடைய பொருளாதாரமே பல்கி பெருகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பண்றவங்களாலதான் கவர்மெண்ட்டுக்கு பல வகையில ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்குன்ற காரணத்தினால அவங்களுக்கு அவ்வளவா டாக்ஸ் போடுறது இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இந்த பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஓடுறதுக்கு அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றாங்க. ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல எந்த விஷயமா இருக்கட்டுமே, அந்த பெரிய பிசினஸ் ரன் ஆகிறதுக்கு உண்டான இன்கம் சோர்ஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் நிறையவே உண்டு. செல்ஃப் எம்ப்ளாய்டு ஏன் அதிகமா டாக்ஸ் பே பண்றான் அப்படின்னா அவன் கவர்மெண்ட்டுக்காக உழைச்சி கொட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி எம்ப்ளாயியும் அதே கேட்டகரி தான். இதுல மிடில் கிளாஸா இருக்கவங்க மோஸ்ட்லி செல்ஃப் எம்ப்ளாய்டா தான் இருப்பாங்க. அவங்க முக்காவாசி
அவங்களுடைய காசை கவர்மெண்ட்டுக்காக உழைச்சி கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இதை எதனால அவர் சொல்ல வர்றாருன்னா, நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்டா இருக்கட்டும், நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்றதா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்றதா, எல்லாத்துலயுமே டாக்ஸஸ் போட்டு வச்சிருக்காங்கன்றத கான்செப்ட். இப்போதைய ஜிஎஸ்டி முதல் கொண்டு அது எல்லாமே அதுல அடங்கும். ரிச் ஐடென்டிஃபைஸ் மணி. ரிச் எங்க பணம் கரெக்டா சம்பாதிக்க முடியும், எப்படி சம்பாதிக்க முடியும், மணினா என்ன, அதை எப்படி அதிகப்படியா ஜென்ரேட் பண்ணலான்றத அதிகப்படியா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இது 5வது பாயிண்ட். நீங்க எப்பவுமே ஒரு வேலையை பாக்குறீங்கன்னா அதுல நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலையை பாருங்க, மணிக்காக வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே மணிக்காக நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு ஆஃபீஸ்ல நாம வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்றாட வேலை, தினம் வேலை, ரொட்டீனா அதே வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த கம்பெனி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையே நம்ம தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டோம். அந்த பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட், எவ்வளவு லாஸ், என்ன மாதிரி ஓடுது, அந்த பிசினஸ் என்ன மாதிரியான மார்க்கெட்ல எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கு அப்படின்ற கான்செப்டை தெரிஞ்சுக்க மாட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வெளியே நாம தனியா ஒரு பிசினஸ் செயல்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. மணியை சேஸ் பண்ணிட்டு நம்ம போனோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஓவர் கம் த ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இப்ப கடன் தொல்லையில இருக்கீங்கன்னாலோ இல்லாட்டினா நிறைய சேவிங்ஸ் இல்லாம உங்களோட இன்கம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் அதுல இருந்து படிப்படியா ஓவர் கம் பண்ணி வாங்க. சேவிங்ஸ்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள வாங்க. என்ன சேவிங்ஸா இருக்கட்டும்ங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேனே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன்ல, இதோடைய பிரதானமான விஷயமே நான் சொன்னேன்ல, மேக் த மணி ஒர்க் ஃபார் யூன்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இட்ஸ் லைக் தட் ஒன்லி. அந்த மாதிரி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்க. அதுதான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. அவரு இதுல இந்த ஓவர் கம் த ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் எனிதிங் எல்ஸ். நல்ல ஒரு ரியலான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்றாரு. டூ யோர் ஆக்ஷன் ரைட் நவ். இதுதான் 8வது பாயிண்ட்டுங்க. எப்பவுமே துணிந்து ஒரு காரியத்தை செய்யுங்கள், அதுவும் அப்பொழுதே செய்யுங்கள். அது நல்ல காரியமாக இருக்கும் பட்சத்தில். ஒரு காரியம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நல்ல காரியமா இருக்குன்னா அதை உடனே செய்யுங்க, உடனே செயல்படுத்துங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னை பொறுத்தளவுல. எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சு, இது 9வது பாயிண்ட்டுங்க. ஹவு டு இன்க்ரீஸ் யோர் இன்கம் அப்படின்ற கான்செப்டை நீங்க எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய இன்கம் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னும் போது தான் இங்கதான் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் அ கம்பெனி அப்படின்ற கான்செப்ட் வருது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்க போறீங்க, உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறவரா இருக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 50,000 ரூபாய்க்கு இருக்கு. உங்களுக்கு 50,000 ரூபாய் உங்க மாசத்துல மீறுது அப்படின்னும் போது அந்த 50,000 ரூபாய ஒரு நல்ல நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து அந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்த்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனி க்ரோவாக நீங்க வாங்கி வச்சிருக்க ஒவ்வொரு ஷேர் வேல்யூவும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் 9 பாயிண்ட் அவர் சொல்ல வர்றது. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி என்னுடைய ப்ரீவியஸான 10 வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். நான் ஃபர்தரா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் தனியா அண்ட் ட்ரேடிங்காகவும் தனியா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒவ்வொரு கம்பெனிக்கு எந்தெந்த லிங்க்ல போய் எந்தெந்த வெப்சைட்ல போய் பண்றதுன்றத கண்டிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. நான் ஒரு கம்பெனி எடுத்து வச்சு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நான் சொன்னேன்னா அந்த கம்பெனில நீங்க கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக சொல்ல வர மாட்டேன். நீங்களா அனலைஸ் பண்றதுக்கு எப்படி ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க ஒரு கம்பெனி எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி உதாரணத்துக்கு நான் எடுத்து பண்ணி காமிப்பேன். ஸோ நான் பண்ண கம்பெனியே, நான் அனலைஸ் பண்ணி பண்ற கம்பெனியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இறங்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் ட்ரேட் வித் ஆலன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாலேஜ் போய் சேர்ப்போம். கண்டிப்பா எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரிச் டாட் புவர் டாடை பத்தி நல்லா டீட்டெயிலா நீங்க படிக்கணும் அப்படின்னா, ராபர்ட் கியோசாக்கியோட ரிச் டாட் புவர் டாட் இந்த புக்கை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கை வாங்கிக்கலாம் நீங்க. அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பத்தியும் படிக்கணும்னாலும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா அந்த புக்கையும் நீங்க வாங்கலாம். இந்த 2 புக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த புக்ஸை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபர்தரா வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் அளிக்க காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.